அமெரிக்காவில் மாஸ்டர்ஸ் டிகிரி ஒர்த்தா இல்லையா? கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், யூஎஸ்ஏ வராதீங்க ப்ளீஸ். அந்த வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, ஆயிரக்கணக்கான காமெண்ட்ஸு, நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அதே சமயம் நிறைய பேர், சார் நீங்கள் போய் அமெரிக்காவில் உட்காந்துட்டீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இப்போ எங்களை வராதேன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கும் ஒரு வழி சொல்லுங்கன்னு. அதில் ஒரு பெரியவர் எழுதியிருந்தார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, என் பேத்தி அமெரிக்காவுக்கு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றா, என்ன சார் வழி? இப்படி பல பேர் ஒரு பெரிய கனவோட, பெரிய நம்பிக்கையோட ஏற்கனவே ஒரு காலை எடுத்து வச்சிட்டிங்க. இப்போ உங்களை பார்த்து வராதீங்கன்னு சொல்கிறதுல எனக்கே ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருக்குது. அண்ணா லோன் சாங்ஷன் ஆகிடுச்சு, விசா ஸ்டாம்பிங் முடிஞ்சிடுச்சு, டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அப்பா பேங்க்கில் தெரிஞ்சவங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்படி பல சிச்சுவேஷன்ஸு. 80 லட்ச ரூபா கடன், கையில் வேலை இல்லை, H1B லாட்ரி பயம். இது 2026 பலருடைய நிலைமை. ஆனால் நீங்கள் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. நான் உங்களை தடுக்க மாட்டேன், ஆனால் இந்த நெருப்பில் எப்படி வேகாமல் தப்பிக்கிறதுன்னு கற்றுக்காமல் நீங்கள் ஃப்ளைட் ஏறக்கூடாது. அந்த பெரியவர் கேட்ட கேள்விக்கும் உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்கும் பயத்துக்கும் 2026 உண்மையான நிலவரத்தை வச்சு ஒரு தெளிவான பதிலை தேடுவோம். வாங்க பார்த்துருவோம். எவ்ரி செக்ஷன் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கே தெரியும் நான் உங்கள் ஒவ்வொரு காமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன்னு. அதை தவிர ஒரு சூப்பர் ஹேக்கு கடைசியில் சொல்லியிருக்கேன். காலேஜ் டியூஷன் புரிஞ்சுக்கும் போது இன்ஸ்டேட் டியூஷன், அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் டியூஷன் ஒன்று இருக்குது. இன்ஸ்டேட் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டியூஷன். அந்த இன்டர்நேஷ்னல் டியூஷனை காலேஜ் வச்சு 3 பக்கெட்டாக பிரிக்கலாம்: லோ டியர், மிட் டியர் அண்ட் ஹை டியர். இன்றைக்கி சராசரியாக ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் படிக்க டியூஷன் ஃபீஸ் மட்டுமே சுமாராக $60,000 $80,000 வரைக்கும் ஆகுது. ஈவன் லோ டியரை வச்சு பார்த்தா கூட இந்திய ரூபாவில் அது கிட்டத்தட்ட 55 72 லட்ச ரூபா. இது போக தங்குறது, சாப்பாடு, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு கணக்கு போட்டால் நீங்கள் டிகிரி முடிக்கும்போது உங்கள் தலையில் இருக்கிற கடன் கிட்டத்தட்ட 1 கோடி. வட்டி விகிதம் இந்தியாவில் எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ 11% 13% வரைக்கும் இருக்குது. படித்து முடித்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்காட்டி வட்டி குட்டி போட்டுரும். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், 2026 அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் நீங்கள் கணக்கில் எடுக்கணும். நீங்கள் ஊர்லேருந்து கொண்டு வர காசு சூடம் கொளுத்துற மாதிரி கரைஞ்சிரும். இதுதான் நிதர்சனம். சரி, வழி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? சொல்கிறேன். அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான காலேஜஸ் இருக்குது. சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப கடனில் மாட்டிக்க விரும்பாதவங்க அந்த லோ டியரை சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா மிட் டியரை சூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் நல்ல காலேஜ் எல்லாமே நிறைய இருக்குது. நம்ம மேஜருக்கு ஏற்ற மாதிரி பார்த்து தேடணும். இந்த லோ டியர், மிட் டியர் காலேஜஸ் போகிறதுக்கு கை காசை எப்படியெல்லாம் குறைக்கலாம்? முதல்ல எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணோம்? முடிஞ்ச வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பில் வர ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பு, ஃபைனான்ஷியல் எய்டு கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த ஃபைனான்ஷியல் எய்டு வந்து பலவிதம். ஒன்று ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப், அதாவது வருஷத்தில் 12 மாதத்துக்கும் அவைலபிளாக இருக்கும். அப்படின்னா சம்மரில் கூட உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்ந்துடும். உங்களை ரிசர்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு நீங்கள் ரிசர்ச்சுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் டியூஷன் கட்டிடுவாங்க. அது தவிர ஸ்டைப்பண்டும் கொடுப்பாங்க. அப்படின்னா உங்கள் செலவு வெறும் ஃப்ளைட் செலவு தான். இதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல காலேஜில் நல்லா படிக்கணும். அடுத்தது நல்ல GRE GMAT ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்துருக்கணும். அதுதான் இப்போ கேட்குறதே இல்லையே சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட நான் வந்து நீங்கள் GRE GMAT எடுக்கிறது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். உலகத்தில் நிறைய பேரை கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் எங்கே ஸ்லாட் ஆகிறீங்கன்னு அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ நல்ல மார்க் வாங்க உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்காமல் இருக்க முடியாது. காலேஜ் போட்டி போடும் உங்களை அட்ராக்ட் பண்ண. ஃபைனான்ஷியல் எய்ட் கொடுக்கும். இன்னொரு டைப் ஆஃப் எய்டு என்ன? டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப். ப்ரொஃபஸரோட பேப்பர் திருத்துறது, ப்ரொஃபஸருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கு ஸ்டைப்பண்டும் கொடுத்து டியூஷன் ஃபீஸும் கட்டுவாங்க. இந்த ஃபுல் எய்டு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, பார்ஷியல் எய்டு, குவார்ட்டர் எய்டு, டியூஷன் வெய்வர், அதாவது டியூஷனை 50% தள்ளுபடி பண்ணுறது, 25% தள்ளுபடி பண்ணுறதுன்னு தள்ளுபடி பண்ணுவாங்க. இப்படி ஏதாச்சும் கிடச்சதுன்னா கூட ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஒரு வகை டிஸ்கவுண்ட் மாதிரி தானே. எது கிடைச்சாலும் பரவாயில்ல, கை செலவு குறையும் இல்லையா? சரி, காலேஜில் நல்ல மார்க் வாங்கிட்டு GREயில் மட்டும் நல்ல மார்க் வாங்கலாம் சார்னு சொன்னால், அடுத்த முறை GRE எழுதிட்டு வாங்க, நல்ல மார்க் வாங்கலாம். அதை வச்சுக்கிட்டு திரும்பி ஸ்காலர்ஷிப் வாங்கலாம். கையில் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்போடு வந்தால் ரொம்ப நல்லது. ஒரு செமஸ்டர் தாண்டி வந்தால் கூட கையில் காசு வாங்கிட்டு வரும்போது ராஜா மாதிரி வரலாம். போங்க சார், போகாத ஊருக்கு நீங்கள் வழி தேடிட்டே இருக்கீங்க, ஸ்காலர்ஷிப்லாம் எங்களுக்கு கிடைக்காது சார், காலேஜஸை மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு டேபிள் 2 டேபிள் காமிக்கிறேன். முதல் டேபிள் வந்து இந்த லோ டியர் காலேஜஸ். நான் தான் சொன்னேன்னா கிட்டத்தட்ட 28 லட்சத்துலேருந்து 37 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஆகும். இது வந்து நம்ம பட்ஜெட் சென்சிட்டிவ் ஃபேமிலிஸ்க்காக. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில காலேஜஸ் கொடுத்தேன். இது மாதிரி 100 காலேஜஸ் இருக்குது. இந்த மாதிரி லோ டியர் காலேஜஸில் நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் மிட் டியர்லேயும் கிட்டத்தட்ட 40 லட்சத்துலேருந்து 56 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் ஆகுது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இது மாதிரி இதுலேயும் சரி, மிட் டியர்லேயும் சரி, லோ டியர்லேயும் சரி, ஹை டியர்லேயும் சரி நிறைய காலேஜஸ் இருக்குது. அதுக்காக இருக்கிறதுலே தேடி யாருக்குமே தெரியாத ஒரு காலேஜ் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்குது, அது அக்ரெடிட்டடாக இருக்கான்னு கூட தெரியாதுன்னு சொல்லிவிட்டு கை காசை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல காலேஜஸ் அமெரிக்காவில் இருக்கோ கேவலமான காலேஜஸும் இருக்குது. அதனால் பார்த்து சூஸ் பண்ணி வாங்க. சரி, ஃபஸ்ட்டு செமஸ்டர் எய்டு கிடைக்கலையா? பரவாயில்ல.
ஆனால் வந்த உடனே எந்த டிபார்ட்மெண்ட்டில் பணம் இருக்குது, எந்த ப்ரொஃபஸர் கையில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவரை நீங்கள் நிழல் மாதிரி தொடரணும். பாஸ்ங்கிற பாஸ்கரனில் ஆர்யா நயன்தாராவை எப்படிலாம் ஃபாலோ பண்ணுவார், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவருக்கு நீங்கள் பயங்கர சின்சியர், பயங்கர ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வரணும். இவன் நம்ம கையில் தீசிஸ் பண்ணால் நமக்கு நல்ல பேர் வரும், நம்ம ப்ராஜெக்ட் நல்லபடியாக போகும் அப்படின்னு அவருக்கு தோணணும். செகண்ட் செமஸ்டரில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டா கூட போதும், அப்புறம் நிம்மதியாக அட்லீஸ்ட் ஒரு சின்ன பெருமூச்சு விடலாம். சரி, அதுவும் கிடைக்கல, கேம்பஸில் வேறு ஏதாவது ஜாப்ஸ் இருக்கா பாருங்கள். அமெரிக்காவில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சர்வர் சுந்தர நாகேஷ் ஹோட்டல் சர்வர்லேருந்து பெரிய நடிகன் ஆகலையா? பஸ் கண்டக்டர்லேருந்து நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆகலையா? சரி, வேறு எப்படிலாம் காசு குறைக்கலாம்? முன்னாடியே நீங்கள் எடுக்க வேண்டிய கோர்ஸ் அதோட சிலபஸ் எல்லாம் பாருங்கள் தயவுசெய்து. ஏன்னா சில ப்ரீ ரெக்வசிட் கோர்சஸ் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் மீட் பண்ணாமல் வந்தீங்கன்னா திரும்பி வந்து ப்ரீ ரெக்வசிட் கோர்சஸ் எடுக்க வைப்பாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லும், அதுக்கெல்லாம் நீங்கள் காசு கட்ட வேண்டி வரும். அதுக்கு இப்போ ஈக்குவலண்ட்டாக ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு இந்தியாவில் இருக்கான்னு பாருங்கள். அது அந்த யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் முன்னாலேயே எடுத்து அங்கேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்படின்னா அந்த கோர்ஸுக்கு $US கட்ட வேண்டிய தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து கோர்சஸ் எல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த கோர்ஸ் நான் எடுக்க வேணாம் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை காட்டணும், ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட்டை காட்டணும். இதுக்கெல்லாம் முன்னாலேயே ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி லோ டியர் மிட் டியர் காலேஜஸ்ஸு, ஃபீஸு, சிக்கலான கேல்குலேஷன்ஸு, விசா ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் ஃபைனான்ஷியல் பிளானிங், இதெல்லாம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு நான் சில டூல்ஸு ப்ராசஸ்லாம் பில்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போதைக்கு மைண்ட்வாய்ஸ் இன்னர் சர்க்கிள் அப்படின்னு ஒரு இமெயில் குரூப் மட்டும் ஆக்டிவாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இன்னர் சர்க்கிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை இமெயில் லிஸ்ட்டில் சேர்த்து அப்டேட்ஸ் இருக்கும்போது அனுப்பிச்சி விட்டுறேன். அடுத்து வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ். அதை எப்படி குறைக்கிறது? கண்டிப்பாக ரூம்மேட்டோடு இருக்கிற மாதிரி வாங்க. நான் வந்து வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்தேன், நான் தனியாக தான் இருப்பேன், அப்போ தான் நான் ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா ரூம் வாடகை ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஆஃப் கேம்பஸ் லிவிங்கில். அதனால் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணுற ஐடியாவோட ரெடியாக வாங்க. ஒரு நாள் 2 நாள் வெளியில் வாங்கி சாப்பிட்லாம், ஆனால் அதுவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அதனால் குக் பண்ண கண்டிப்பாக கற்றுங்க. அம்மாவோ அக்காவோ அத்தையோ மாதிரி சூப்பர் குக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. குயிக்காக உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இங்கே எல்லாமே நாம் தான். எவ்வளோ தூரம் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அதே மாதிரி மூளைக்கு மூளை ஊபர் இருக்குது, ஆனாலும் ட்ரைவ் பண்ண கற்றுக்குங்க. இந்தியாவிலேருந்து வரும்போதே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில். இங்கே வந்து அதை டாலரில் செலவு பண்ண வேண்டாம். கார் கற்றுக்கிறது ஓகே, ஆனால் இமீடியட்டாக சைக்கிள் மட்டும் வாங்கினா போதும். குளிர்னால தவிர மற்ற எல்லா நாள்லையும் கிளாஸில் சைக்கிள்கே போய்ட்டு வாங்க. கார் இல்லாமல் முடியாது சார் அப்படின்னு சொன்னால் 4 ரூம்மேட் சேர்ந்து யூஸ்டு கார் வாங்கிட்டு காலேஜ் முடியும் போது அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு விற்றுருங்க. முடிஞ்சால் ரொம்ப குளிர் பிரதேசங்களில் காலேஜை தேடாதீங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு வேறு வாங்கணும். இந்தியாவிலேருந்து வரும்போதே ஒரு இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டு கையில் இருந்தால் ரொம்ப நல்லது. அது உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்கு பில்டப் பண்ண ரொம்ப உதவும். நாளைக்கு டியூஷனுக்கு அவசரமாக பணம் கட்ட முடியலனா கூட கிரெடிட் கார்டில் போட்டுக்கலாம். அதோட ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் அவசர ஆத்திரத்துக்கு ரொம்ப உதவி. சரி, இப்போ H1B விசா நிலவரத்தை பார்ப்போம். இது ஒரு மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரி. வருஷத்துக்கே 85,000 விசா தான் லிமிட்டு. ஆனால் 25-26 சீசனில் அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை 5 லட்சம் பேர். அப்படின்னா உங்களுக்கு விசா கிடைக்கிற வாய்ப்பு சுமாராக 15% தான். மிச்சம் இருக்கிற 85% என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் OPT பீரியடில் வேலை செய்வாங்க. அதுவும் ஸ்டெம் கோர்சஸ், அந்த டிகிரிக்கு 3 வருஷம் தான். அந்த 3 வருஷத்தில் H1B லாட்ரி அடிக்கலைன்னா மூட்டை முடிச்ச கட்டிட்டு திரும்பி போயணும். அப்படி வரும்போது அந்த ₹1 கோடி கடனை இந்திய சம்பளத்தில் எப்படி அடைப்பீங்க? இதுதான் 2026 நிதர்சனமான உண்மை. இதை நான் நெகட்டிவாக சொல்ல, இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இதை தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்கினா நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னா, படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கலன்னா அப்படியே PhDக்கு தாவுறது. PhDயில் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். அதனால் இப்போதைக்கு PhD எடுத்துக்கிறது, சைடில் வேலை தேடுறது, வேலை கிடைச்சதும் PhDக்கு டாட்டா காட்டிட்டு போக வேண்டியது. இன்னும் சில பேர் மாஸ்டர்ஸ் டிகிரியை முடிக்கவே மாட்டாங்க. கடைசியாக ஒரு தீசிஸை மிச்சத்தை வைப்பாங்க, இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸை மிச்சம் வைப்பாங்க. வேலையெல்லாம் கிடச்ச பிறகு வந்து தீசிஸை மட்டும் முடிச்சுட்டு லேட்டாக டிகிரி வாங்கிப்பாங்க. ஆனால் இது இப்போ ரொம்ப அலோவ் பண்ணுறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அணுகவும். சரி, இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, அப்போ போவே வேணாமா? டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாமா? பிஃபோர் யூ டூ தட், நீங்கள் இந்த 4 கேள்விகளை உங்களுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கிங்க. நம்பர் 1, டிசையர், ஆசை, நோக்கம். உங்கள் ஆசை என்ன? அமெரிக்கா போய் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணுமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்லை கற்றுக்கணுமா? வெறும் ஸ்டேட்டஸ்க்காக போகிறீங்கன்னா அது பெரிய தப்பு. ஆனால் எனக்கு இந்த ஃபீல்டில், இல்லை AI ஃபீல்டில், இந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியான டிசையர். 2, அவுட்கம், விளைவு. இங்கே தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸ் கொஞ்சம் போட வேண்டியிருக்கு. 2026 ஒரு என்ட்ரி லெவல் டேட்டா சயின்டிஸ்ட் சம்பளம் $90,000 $100,000 வச்சுப்போம். வாடகை, சாப்பாடு, வரி போக மாதம் எவ்வளோ மிச்சம் பிடிக்க முடியும்? அந்த சேவிங்ஸை வச்சு கடனை எப்படி அடைப்பீங்க? பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன? இதை எக்ஸல் ஷீட்டில் போட்டு பார்க்காம ஃப்ளைட் ஏறாதீங்க. 3, ஆப்ஷன்ஸ், மாற்று வழிகள். அமெரிக்கா மட்டும்தான் ஒரே வழியா?
கிடையாது. ஜெர்மனி, அயர்லாந்து, ஏன் நம்ம பெங்களூர்லேயே டாப் டெக் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து ஆன்சைட் L1 மூலியமாக வர முடியுமான்னு பாருங்கள். இப்படி பல ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர் இந்தியாவிலேயே இருந்தால், சார் நான் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்த உடனே உங்ககிட்டே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு வைங்க. கேரண்டி கொடுக்க வேணாம், பட் எப்போவுமே ஒரு டச்சில் இருங்க. இன்கேஸ் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா திரும்பியும் போய் இந்தியாவிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம், அதுவும் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஹையர் பொசிஷனில். லாஸ்ட் பாயிண்ட் வந்து ரிஸ்க். இதுதான் முக்கியம். ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்ன? படித்து முடிச்சு 90 நாளில் வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுவீங்க? 3 வருஷத்தில் H1B கிடைக்கலனா என்ன பிளான் பி? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தால் மட்டும் நீங்கள் விசா அப்ளிகேஷனை தொடணும், இல்லைன்னா தொடக்கூடாது. சரி, இப்போ குட் நியூஸ். இவ்வளோ சவால்கள் இருந்தாலும் இப்போதும் பலரும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க செய்கிறது என்ன? அவங்க சும்மா படிக்கலை, அவங்க ஒரு தில்லுமுள்ளு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. தில்லுமுள்ளுனா ஏமாத்துறது இல்லை, ஸ்மார்ட்டாக இருக்கிறது. நம்பர் 1, ஸ்டெம் டிகிரியை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்டெம் டிகிரியை யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த 3 வருஷம் OPT ரொம்ப முக்கியம். அடுத்தது Day 1 CPT. சில யூனிவர்சிட்டிஸில் படிக்கும்போதே வேலை செய்ய அனுமதிக்குது. இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. 3வது நெட்வொர்க்கிங். இதுதான் கேம் சேஞ்சர். லிங்க்டின் உங்கள் கடவுள், இண்டீட் உங்கள் கடவுள். வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை விட ரெஃபரல்ஸ் மூலமாக போகிறது தான் 2026 வேலை வாங்குறதுக்கான பெரிய சிறந்த வழி. நீங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடியே குறைஞ்சது 50 சீனியர்ஸ் கூடயாவது பேசி இருக்கணும். வேலை கொடுங்கன்னு கேட்காம வழிகாட்டுங்கன்னு கேளுங்க. படிக்கிறது 50% தான் சார், மீதி 50% நீங்கள் எப்படி உங்களை செல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் நினச்சா சாதிப்பேன்டா, அதுக்காக நான் எந்த சாக்ரிஃபைஸும் பண்ணுவேன், எந்த கஷ்டமும் தாங்குவேன், அதனால் எந்த பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருந்துட்டாலே நீங்கள் முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. ஏணியும் இருக்கும், பாம்பும் இருக்கும். அமெரிக்கா கனவுங்கிறது ஒரு பெரிய ஏணி தான், மறுக்கலை. ஆனால் அதுக்கு கீழே கடன்கிற பாம்பு இருக்கிறத மறந்துடாதீங்க. என் நோக்கம் உங்களை பயமுடுத்துறதில்ல. வராதிங்கன்னு சொன்னா இப்போ சொல்கிறேன், வர முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்போது சும்மா குருட்டு தைரியத்தில் வராமல் தெளிவான பிளானோட வாங்க. தெளிவான பிளான், ஆப்ஷன்ஸ், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோட வரவங்களுக்கு USA மாஸ்டர்ஸ் ஒர்த்து, இல்லைன்னா இல்லை. கடைசியாக ஒரு ஹேக் சொல்கிறேன்னு சொன்னேன். உள்ளே படிக்க வரும்போதே உங்கள் ரெஸ்யூமையை வேலைக்கு தட்டி விடுங்க. நிறைய பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ஹையராகவே இருக்கும். ப்ளஸ் அந்த ஒரு வருஷத்தில் எப்படிலாம் ஜாப் அப்ளை பண்ணணும், எப்படிலாம் இன்டர்வியூ பண்ணணும், எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு கற்றுக்குவீங்க. சொதப்பினாலும் பரவாயில்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். பை த வே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மைண்ட் வாய்ஸ் இன்னர் சர்க்கிளில் ஜாயின் பண்ணுங்கள். US, மணி, கேரியர், ரிட்டையர்மெண்ட் பற்றி, பிக் டெசிஷன்ஸ் பற்றின டூல்ஸ், ப்ராசஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு இமெயிலில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். இன்னர் சர்க்கிள்னு கமெண்ட் பண்ணுங்கள் போதும். கடைசியாக எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்வீங்க. குட் லக். வணக்கம்.